பாறை அருகே கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் உயிரிழந்தனர். காட்டையாம்பட்டியைச் சேர்ந்த இருவரும் ஜேபி நகரைச் சேர்ந்த ஒருவரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் இரவு 10 மணி அளவில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மரவனூருக்கு சென்று கொண்டிருந்தனர். கொட்டப்பட்டி பிரிவு சாலை அருகே பின்னால் வந்த கார் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் சதீஷ் என்பவர் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாலா மற்றும் மதன் ஆகிய இருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பாலா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் அலுவலர்கள் குழுவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திண்டுக்கல், மதுரை, செங்கல்பட்டு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட ஏராளமானோர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திறனற்ற ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த தற்போது ஏமாந்து நொந்து போய் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கார் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த இசக்கி என்பவர் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது கடையநல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உயர் மின்னழுத்த ஒயர் உரசியதில் மின்சார ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். கிருஷ்ணராஜகுப்பம் ஊராட்சி தொட்டி கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த விநாயகம் என்பவர் மின்கம்பத்தில் ஏறி பழுதை சரி செய்யும் போது உயர் மின்னழுத்த கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி உடலில் தீப்பற்றி கீழே விழுந்து உயிரிழந்தார். விடியா திமுக அரசு மின்வாரிய ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி இருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என சக ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சிதிலமடைந்து கிடக்கும் தார் சாலையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய் அமைப்பதற்கும் புதிய தார் சாலை அமைப்பதற்கும் ஏற்கனவே இருந்த சாலையை நகராட்சி நிர்வாகத்தினர் பள்ளங்கள் தோண்டி அகற்றிய நிலையில் நீண்ட நாட்கள் ஆகியும் சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் விபத்துக்களில் சிக்கும் அபாயம் ஏற்படுவதாக கூறும் வாகன ஓட்டிகள் விடியா திமுக அரசு சாலைகளை சீர்படுத்துவதில் மெத்தனமாக இருப்பதாக குற்றம் சாட்டினர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவை திரும்ப பெற வேண்டும், திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எண் 309 படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பிற மாநிலங்களில் வழங்குவது போன்ற பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய விடியா திமுக அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தது. இதேபோல் திருவண்ணாமலை, ராமநாதபுரம், நாகை மாவட்டங்களிலும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினரை விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர்.